World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது குருஜி வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்கள் கோல்டன் வாழ்வியல் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்களில் கோல்டன் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் 51வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் இருக்கரம் கூப்பி மீண்டும் ஒரு முறை வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நம்ம பொதுவாக வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடியோஸ் பேசியிருக்கோம். நம்முடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இருக்குது. இன்றைக்கி கோல்டன் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னா நிறைய பேர் கிளாஸ்லையும் கேட்குற விஷயம், இங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர் கேட்குற விஷயம், ஒரு சில விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் சார், ஆனால் என்னோடய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே இன்றைக்கி எல்லா மனிதர்களும் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ரொம்ப ஷார்ட்கட்டாக வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கணும், கஷ்டமே படாமல் எல்லா விஷயங்களும் எளிமையாக கிடச்சிடணும், டெவலப்மெண்ட்ஸும் ஆயிடணும் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் இந்த பரிகாரம் யார் செய்தாலும் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் எல்லா ஆங்கிள்லேருந்தும் பார்க்கணும், எல்லா ஆங்கிள்லேருந்து எடுக்கணும். ஒரு ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான பரிகாரத்தை கிரகங்கள்லேருந்து எடுக்கலாம், பாவங்கள்லேருந்து எடுக்கலாம், நட்சத்திரங்கள்லேருந்து எடுக்கலாம், திதியிலேருந்து எடுக்கலாம், கரணத்துலேருந்து எடுக்கலாம். இப்போ நியூமராலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்கள்லேருந்து எடுக்கலாம், வாஸ்துலேருந்து எடுக்கலாம். இப்படி எல்லா விஷயங்கள்லேருந்து எடுக்க முடியும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன மருந்துன்னு பார்த்து அதை கரெக்டாக சாப்பிடுங்க. அதுக்கான தீர்வை கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லார் லைஃப்லேயும் முக்கியமாக முன்னேற்றங்கள் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கோல்டன் பரிகாரங்களை தான் இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ராசி கட்டத்திலேருந்து போயிடலாம். இப்போ இந்த ராசி கட்டத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு ராசி கட்டம் ஒரு அடிப்படையாக கற்றுக்கிற ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்க்கும்போது இந்த 6, 8, 12 கிரகம் இருந்தால் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். 6ல் கிரகம் இருக்குது, 8ல் கிரகம் போயிடுச்சு, 12ல் கிரகம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ 6, 8, 12 கிரகம் இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களா? எல்லாரும் வாழ்க்கையில் பண கஷ்டம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அனுபவிக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. 6, 8, 12 கிரகம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் யோகமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஜோதிடத்தில் ஒரு விதி எடுத்தோம்னா இந்த விதி எல்லாருக்கும் 100% வேலை செய்யுங்கிற ஒரு விதி ஜோதிடத்தில் கிடையாது. கரெக்டுங்களா? அப்படியே தான் இருக்கா சார்? ஒரு விதியை நான் சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டில் எந்த ஜோதிடனாலும் எடுத்துக்கோங்க, ஒரு விதியை சொல்லிவிட்டு அந்த விதி எல்லாருக்கும் 100 நபருக்கும் கரெக்டாக வரும்னா யாருக்குமே கரெக்டாக வராது. கண்டிப்பாக அதில் ஒரு விதி விலக்கு இருக்கும். அப்போ என்னென்னா, ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவங்க கர்மாவை பொறுத்து எப்படி இயங்குமோ அப்படி தான் இயங்கும். அப்போ அதை பேஸ் பண்ணும்போது எப்போயுமே பர்சனல் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். இருந்தாலும் சில விஷயங்கள் ஒத்து போகிற அமைப்பில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 6, 8, 12 கிரகம் இருந்தால் அதற்கான பரிகாரம் என்ன தெரியுங்களா? ஏதாவது ஒரு ஜோதிடர் கிளாஸ் போட்டால் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜோதிடம் படிக்கிறதா அதுக்கு பரிகாரம். புரியுதுங்களா? எல்லோரும் கவனிச்சிட்டு இருக்கீங்களா இல்லை தூங்கிட்டீங்களா? ஓகே. ஏன் 6, 8, 12 கிரகம் இருந்தால் போய் ஜோதிடம் படிக்க சொல்கிறேன் தெரியுங்களா? 6, 8, 12 கிரகம் இருந்தால் என்ன சார் நடக்கும்? நிறையா பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்களா? ஜோதிடம் படித்தா என்ன சார் நடக்கும்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். என்னைக்காவது நல்லதை நம்ம பேசியிருக்கோம்? நம்ம வாயால் பிரச்சனையை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்போம். நம்மள்ட்ட வர கிளைண்ட்டாக இருக்கட்டும், நாம் ஆராய்ச்சி பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த கிரகம் அங்கே போய் மறைஞ்சிருச்சு, அப்போ இவனுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். இந்த கிரகம் இப்படி மறைஞ்சிருச்சு, அப்போ கடன் பிரச்சனை ஆகிடும், நோய் பிரச்சனை வந்துடும், விபத்து நடந்துடும். இப்படி எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் 6, 8, 12. அப்போ ஜோதிடம் கற்பது தான் 6, 8, 12க்கான சிறந்த பரிகாரம். இதை அனுபவ ரீதியாக அனுபவித்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். எத்தனையோ நபர்கள் நம்முடைய வகுப்பில் படிக்கிறாங்க, 6, 8, 12 கிரகம் இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க, பிரச்சனையான அமைப்பில் இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க. அவங்க படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ நான் ஜோதிடம் உங்கள்கிட்ட படிக்க ஆரம்பிச்சனோ அப்போருந்து என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது ஏன் சார் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தீர்வு கிடையாது? எங்கிட்ட தான் படிக்கணும் இல்லை, எந்த ஜோசியிட்ட வேணாலும் படிக்கலாம். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் ஜோதிடம் படிக்கணும்.
நீங்கள் ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கிரகங்கள் 6, 8, 12 உங்கள் வாழ்க்கையில் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இயக்கங்கள் எல்லாமே ஜோதிடம் படிக்கிறதுலே போயிடறனால வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரதில்லை. இதுதான் விஷயம். இதை இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். இது நாங்கள் ஒன்றும் செல்ஃப் மார்க்கெட்டிங்காக கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கிறத சொல்ல, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுக்காக சொல்கிறோம். இது ஒரு பரிகாரம். இது எல்லாருக்கும் வேலை செய்யும். யாருக்கெல்லாம் 6, 8, 12 சம்மந்தப்படுதோ அவங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே ஒரு குழந்தை, படிக்கிற குழந்தை எடுத்துக்கிறோம். இப்போ அந்த படிக்கிற குழந்தைக்கு எப்படி சார் நம்ம பரிகாரம் கொடுக்குறது? அந்த குழந்தைய நம்ம ஜோதிடம் படிக்க சொல்ல முடியாது. அப்போ 6, 8, 12 நிறையா கிரகம் இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி பரிகாரம் எடுக்கலாம் அப்படின்னா, 6, 8, 12ங்கிறது ஒரு விஷயத்தை விட்டு இழந்து போகுதல்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும்? அப்பா அம்மா விட்டு ஹாஸ்டலில் போய் போட்டுடணும். பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மையை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்திடணும். அப்போ அந்த குழந்தை ஒழுங்காக படிக்கும். அப்போ ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜாதகம் சொல்ல முடியாது. அந்த முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை, ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அடுத்தது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜோதிடம் கற்றுக்கலாம். எந்த குழந்தை என்ன படிக்கும் அப்படின்னு கேட்டு வராங்கன்னா, 6, 8, 12 கிரகம் இருந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம்? 3 தொழில் சொல்லலாம். லா படிக்க வைங்க, மருத்துவம் படிக்க வைங்க, ஜோதிடம் படிக்க வைங்க. இந்த 3 துறையை பார்க்கணும். ஏன்னா இந்த 3 துறை தான் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய துறை. அப்போ அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க என்ன ஆகும்னா, இவங்களுக்கு இந்த கிரகம், இந்த பாவம் பெருசாக வேலை செய்யாது, பிரச்சனை வராது. இந்த மாதிரி நம்ம வாழ்வியலாக அவங்க வாழ்க்கைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். இதில் ஏதாவது நான் கோயிலுக்கு போக சொல்கிறேன்னா, பரிகாரத்தில் இல்லை ஏதாவது தான தர்மங்க பண்ணுங்கன்னு சொன்னேன்னா எதுவும் சொல்லலை. வாழ்வியலாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறேன், குழந்தைங்களாக இருந்தால் ஹாஸ்டலில் போய் விட சொல்கிறேன், அதுக்கப்புறமேல டாக்டருக்கு படிக்க வைங்க, இல்லை லாக்கு படிக்க வைங்கன்னு சொல்கிறேன். இதுதான் அதோடைய அமைப்பு. அப்போ வாழ்வியலாக இதை நீங்கள் மாற்றிக்கணும். இப்படி மாற்றிக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இது பாவங்கள் ரீதியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்த கிரகங்களுக்கு வாங்க. பொதுவாக ஒரு கிரகங்கள் இருக்கிற விஷயத்தில் 3 விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும். அந்த கிரகம் கெட்டு போயிருக்கா, அந்த கிரகம் வலிமை குறைவாக இருக்கா, அல்லது அந்த கிரகம் வலிமையாக இருக்கா, இந்த 3 விஷயத்தை தெளிவாக நீங்கள் ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும். சார் அதை ஏன் சார் 3ஆக பிரிக்கிறீங்க? கெட்டு போனால் என்ன அர்த்தம், வலிமை குறைவுனா என்ன அர்த்தம், வலிமைனா என்ன அர்த்தம்? சார் ஒரு கிரகம் கெட்டு போயிருக்குன்னா அப்போ அந்த கிரகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையே கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த கிரக காரகத்துவத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும். ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னா அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த காரகத்துவம் எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கும். ஒரு கிரகம் வலிமை குறைவாக இருக்குன்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் உங்களுக்கு எல்லாமே தாமதமாக கிடைக்கும்னு அர்த்தம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் கிரகம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? வாழ்வியலாக நீங்கள் எப்படி சார் என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதான் கான்செப்ட். அப்போ எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த கிரகத்தோடைய கெடுதலான காரகத்துவங்களை நீங்கள் கையில் எடுக்கணும். எடுத்திங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இவ்வளோ தான் பாலிசி. அப்போ சனி கெட்டு போயிருக்குன்னு என்ன சார் சொல்லலாம்? சனி கெட்டு போயிருக்குன்னு என்ன சொல்லலாம்? என்ன நடக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில்? கால் உடையுமா? கால் உடையும் சனி கெட்டு போனால். ஆயுள் குறைபாடு வருமா? தொழில் நஷ்டமாகுமா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் வாழ்வியலா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சனி கெட்டுப்போன அமைப்பில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கால் உடைந்தவர்களையோ கால் ஊனமுற்றவர்களையோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு வைக்கணும். இதுதான் பரிகாரம். அப்போ சனி கெட்டு போனவர்களுக்கு தான் கால் உடையும். அப்போ சனி கெட்டு போன அமைப்பில் இருக்கிறவங்களை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இதுதான் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இது கொஷினாக கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பாங்க. இப்போ கூட நானும் முத்துப்பாண்டியாவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த புஷ்கரம்னு ஒன்று சொல்கிறீங்களே, ஒரு ஜாதகத்தில் 4 பேருக்கு 4 விதமான புஷ்கரம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 4 புஷ்கரம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு 6 புஷ்கரம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு புஷ்கரம் தான். அப்போ தான் அவர் கேட்குறாரு, ஒரு புஷ்கரம் இருந்து நீங்கள் ராஜா மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க, எனக்கு 6 புஷ்கரம் இருக்குது, ஆனால் நான் நாய்ப்படாத பாடு பட்டுட்ருக்கேன், என்ன காரணம்? அப்போ அந்த ஜாதகம் வேலை செய்யலையா? அப்போ புஷ்கரம் வேலை செய்யாமல் போயிருச்சா அப்படின்னா, அதை வேலை செய்யக்கூடிய அமைப்பை நீங்கள் இன்னும் உருவாக்கலன்னு அர்த்தம், இன்னும் ஆக்டிவேட் பண்ணலான்னு அர்த்தம்.
அது என்ன ஒரு பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். அப்போ இதை பார்த்து வாழ்வியலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லிட்டேன், கிரக ரீதியாக எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த கிரகம் கெடுதலான அமைப்புள்ளவர்களை நீங்கள் கூட வைத்து கொள்ள வேண்டும். அப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போனால் என்ன சார் நடக்கும்? குரு கெட்டு போனால் என்ன நடக்கும்? குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்துடும், ஆனால் குழந்தைகளால் பிரச்சனை வரும். அல்லது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தால் அது உங்களை பாதிக்காமல் கூட இருக்கிறவர்களை கூட பாதிக்கும். இதை கர்மா டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஒருத்தர் அப்படி தான் ஒரு கிளைண்ட் வராரு. அவர் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு குரு கெட்டு போயிருக்கு. ஆனால் குரு கெட்டு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? வருமானம் வராதா? குரு கெட்டு போனால் ஒழுங்காக வருமானம் வராதில்ல. ஆனால் வருமானம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகத்தில் இயற்கையாகவே வாழ்வியலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு பிறந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறந்துருச்சு. அதனால் அவருக்கு வருமானம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வாழ்வியலாகவே அவருக்கு என்ன ஆயிருது? வாழ்க்கை பரிகாரமாக அமைஞ்சிருச்சு. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குரு கெட்டு போனால் மூளை வளர்ச்சி குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு அந்த குரு கெடுதல் குறைந்து வருமானங்கள் எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் எடுக்கலாம். சார் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, பட் நம்ம அதை தாண்டின சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். தன் சாரானே நீங்கள் பார்க்க தேவையில்லை. அது நிற்கிற நட்சத்திரம் முடக்கில் மாட்டிருக்கா இது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். ஓகே, அடுத்த விஷயம். இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா மரணங்கள் நிகழ்ந்துட்டுருக்கா. ரீசெண்டாக 2 டெத்து. ஒன்று நடிகர், சின்னத்திரை நடிகர், நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்தார். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு IAS ஆஃபீஸர் பீலா வெங்கடேஷன் அப்படின்னு இறந்தாங்க. இவங்க 2 பேர் ஜாதகமும் நாங்கள் கிளாஸில் அனலைஸ் பண்ணோம். இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனைனால இறந்துருக்காங்க அப்படின்னா முடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் இறந்துருக்காங்க. ரோபோ சங்கர் ஜாதகத்தில் சிம்ம லக்னம், அவருக்கு 5ஆம் இடம் முடக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல என்ன உறுப்பை குறிக்கும்? கல்லீரலை குறிக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சின்ன ஒரு விஷயம், சார் நான் பேங்க்குக்கு போகிறேன் சார், பேங்க்குக்கு பணம் எடுக்கலான்னு போகிறேன், ATMல நான் போகிற டைமில் பணம் இல்லை. அது ஒரு சின்ன விஷயமா? சின்ன விஷயம் தானே. அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து போனீங்கன்னா ATMல பணம் போட்டுருவாங்க, இல்லை அடுத்த நாள் கூட போய் எடுத்துக்கலாம். அந்த சின்ன விஷயம் ஆரம்பித்து உயிரிழப்பு வரைக்கும், ஒரு மனிதன் இறந்து போகிற வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரு பெரிய இம்பேக்டை, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்னென்னா ஜோதிடத்தில் முடக்குங்கிற ஒரு விஷயம். இதை தெளிவாக எல்லாரும் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இதை கிளியர் பண்ணாமல் விட்டால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்களை சிக்கல்லாம் மாட்ட விடும். இதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக முடக்கு நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்போ இது கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு வாழ்வியலாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். வாழ்வியலாக என்ன சார் பண்ணிக்கணும்? முடக்குங்கிறது நம்மளை முடக்கி வைக்குது சார். எந்த கிரகம் முடங்கியிருக்கு, எந்த பாவம் முடங்கியிருக்குன்னு பார்த்தா அந்த விஷயத்தை நீங்கள் முடக்கிக்கிட்டிங்கன்னா முடக்கு தோஷம் உங்களை எதுவும் பண்ணாது. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ என்ன சார் முடக்கிக்கணும்? நம்ம முடக்க நிவர்த்தி உங்களால் பண்ண முடியல, கோயிலுக்கு போக முடியல, வெளிநாட்டில் இருக்கீங்க, ஏதோ ஒரு சூழல் கண்டினியூவாக கோயிலுக்கு போக முடியல. அப்போ உங்களுக்கு எது முடக்கமாக இருக்கோ அதை நீங்கள் முடக்கி கொள்ள வேண்டும். ஆனால் விதி என்ன பண்ணும் தெரியுங்களா? எது முடக்கமாக இருக்கோ அதை தான் நம்ம பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்போம். அதை தான் நம்ம லவ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தங்களுக்கு 12ஆம் இடம் முடக்குனா அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா சூப்பராக வீட்டில் பெட்டு வாங்கி போட்டு சொகுசாக காலுக்கு 2 தலைவாணி, தலைக்கு 2 தலைவாணி வச்சு எப்பயுமே தூங்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க பெட்ரூமில் இருக்க அவங்க வாழ்க்கை முடங்கி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை 12ஆம் இடம் முடக்க அவங்களுக்கு. 5ஆம் இடம் முடக்குனா எப்பயுமே சினிமா பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. வாரத்தில் 3 தடவை சினிமாவுக்கு போகணும்னு நினைப்பாங்க. எனக்கு 5ஆம் இடம் முடக்கு, வாரத்தில் 2 படம் பார்த்தா தான் தூக்கம் வரும். பட் இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னா, 5ஆம் இடம் முடக்குனா சினிமா பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. முடக்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரகம் உங்களை ஒன்றும் பண்ணாது. முடக்க நிவர்த்தி பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும்? சினிமா பக்கமே போகக்கூடாது. சினிமாக்கே போகாதுங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்களே முடக்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அந்த விஷயத்தை. 3ஆம் இடம் முடக்குனா மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது, கம்யூனிகேஷனே எடுக்கக்கூடாது.
யூடியூப்பே அதிகமாக பார்க்கக்கூடாது. ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி மட்டும் அப்பப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நான் எல்லா பாவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வாழ்வியல் பரிகாரத்தில் எல்லா கான்செப்டையும் டச் பண்ண போகிறேன், வாஸ்து நியூமராலஜின்னு. ஸோ அதனால் முடக்கை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். 12 பாவம் முடக்கமாயிருந்தால் என்ன வாழ்வியல் பரிகாரம்னு 12 விஷயங்களுக்கும் சொல்லியிருப்பேன், யூடியூப்பில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம வாழ்வியலோட யோசிங்க. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் முடக்கு. ஓகே, 4ஆம் இடம் முடக்கா இருக்குது. அப்போனா அவருக்கு என்ன இருக்கக்கூடாது? அம்மா இருக்கக்கூடாதா? வண்டி வாகனம் அமையக்கூடாதா? வீடு இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு வாடகைக்கு விட்டுருக்காரு. அம்மாவும் நல்லா இருக்காங்க, காரும் நிறைய வச்சுருக்காரு. எப்படிடா அப்படின்னு பார்த்தா, இவர் எல்லா வீடும் வாடகை தான் விட்டுருக்காரு. இவர் எந்த சொந்த வீட்லேயும் போய் இருக்கல, இன்னமும் வாடகை வீட்டில் தான் இருக்கார். அப்போ முடக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் இயற்கையாகவே பரிகாரம் பண்ண வைக்கிது அந்த விஷயத்தை. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த முடக்கு பெருசாக பாதிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ எல்லாமே இங்கே காரகத்துவங்களாக தான் இயங்கும், காரகத்துவங்களாக தான் இங்கே பார்க்கணும். அதை பார்க்கும்போது அங்கே ரிசல்ட்டு வந்து கரெக்டாக வேலை செய்யும். அதை வந்து காரகத்துவங்களை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, உயிர் காரகத்துவம், உயிரற்ற காரகத்துவம், உடல் காரகத்துவம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக இறந்த பீலா வெங்கடேஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க வகிக்காத உயர் பதவியே இல்லை, எல்லா பதவியும் உயர் பதவி வகிச்சிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர். அவங்களுக்கு ஃபைனலாக என்ன நடந்துச்சு? தலையில் தான் கட்டி வந்து இறந்தாங்க. அப்போ என்ன இருக்குது? சூரியனோட கர்மா அவங்க வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணனால சூரியன் சொல்லக்கூடிய தலையில் தான் பிரச்சனையாகி இறந்துருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ, எந்த ஒரு விஷயத்தை அதிக கர்மாவோ பயன்படுத்துகிறோமோ, அதுவே திரும்பி நமக்கு உடல் ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ பிரச்சனையே கொடுக்கும். இதை முக்கியமாக கவனிக்கணும். இதுக்கு என்ன சார் பண்ணிக்கணும்னா, அதில் வளர வளர அது சம்பந்தமான விஷயத்தில் புண்ணியமும் சேர்த்துக்கிட்டு வாங்க. அதுதான் ஒரே பரிகாரம். அடுத்து கிரகம், பாவம். அடுத்து நட்சத்திரத்துக்குள்ளே வாங்க. நட்சத்திரத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாழ்வியலாக பண்ணுறதுக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு 3 வருஷத்தில், அதாவது 300 வீடியோவுக்கு மேலே யூடியூப்பில் போட்டிருக்கேன். நட்சத்திரத்தை பற்றியே ஒரு 10 வீடியோவுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம். வாழ்வியலாக அவ்வளோ விஷயங்கள் நட்சத்திரத்தில் சொல்லலாம். நட்சத்திர உணவை தானம் பண்ணுங்க, நட்சத்திர உணவை சாப்பிடுங்க, நட்சத்திர சிம்பிளை டாட்டூவாக போட்டுக்கோங்க, நட்சத்திர தெய்வத்தோட ஃபோட்டோவை உங்கள் மொபைலில் வைங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்களை வாழ்வியல் பரிகாரமாக சொல்லியிருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மக நட்சத்திரம், என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன். இப்போ எனக்கு குரு பற்றி நடந்துகிட்ருக்கு. குரு வந்து மக நட்சத்திரத்தில் இருக்குது. மகம் வந்து என்னென்னா கர்ம நட்சத்திரம். ஆக்சுவலாக மகம் வந்து கர்ம நட்சத்திரமா? நட்சத்திர வரிசைக்கு 10வது நட்சத்திரம். நான் ஒவ்வொரு தடவை காசிக்கு போகும்போதும் இந்த பரிகாரம் வந்து ஆக்சுவலாக ஜோதிட ரீதியாக காசிக்கு போனதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்ச இந்த பரிகார கான்செப்டை. யாருக்கெல்லாம் மக நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக கர்மம் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழலில் அவங்க கிரகம் கொண்டு வந்து விடும். அதை யார் அவமதித்து நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்களோ அப்போ கர்ம காரியங்கள் பண்ணுற மாதிரியான சூழலுக்கு கொண்டு போய் தள்ளப்படுவீங்க. காசிக்கு போகும்போது அங்கே வந்து டெட் பாடி எரிப்பாங்க. டெட் பாடி எரிக்கிறாங்களா? அந்த எரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே மரக்கட்டை வச்சுருப்பாங்க. அந்த மரக்கட்டையை எடை போட்டு வாங்கிட்டு போவாங்க. யார்? அந்த இறந்து போனவங்க வீட்டிலேருந்து வந்து இந்த டெட் பாடி எரிக்கிறதுக்கு எங்களுக்கு மரக்கட்டை வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அந்த மரக்கட்டையை நாமளும் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு டெட் பாடி எரிக்கிறதுக்கு மரக்கட்டை வாங்க முடியலன்னா நாமளும் ஸ்பான்சர் பண்ணலாம். நான் முதல் தடவை காசி போகும்போது, அடுத்த தடவை காசி போகும்போது எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. இந்த டெட் பாடி எரிக்கிறதுக்கு மரக்கட்டைக்கு காசு கொடுத்துட்டு போங்கன்னு என் பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் நான் காசு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ இது ஏன் இது வேலை செய்யுது யோசிக்கணும்ல. நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ வாழ்வியலாக இது ஏன் வேலை செய்யணும் நம்ம யோசிக்கணும். கிரக காரகத்துவத்தை யோசிக்கணும். குரு எனக்கு மகத்தில் நிற்கிது. மகம்னா கர்ம நட்சத்திரம். குரு அப்படிங்கிறது மரம்னு அர்த்தம். குரு தான் உட்டு. அப்போ கர்மம் பண்ணுறதுக்கு ஒரு டெட் பாடி எரிக்கிறதுக்கு மரம் தேவைப்படுது. அப்போ யாருக்கெல்லாம் குரு மக நட்சத்திரத்தில் இருக்கோ டெட் பாடி எரிக்கிறதுக்கு மரக்கட்டை வாங்கி கொடுத்தா ஒரு சிறந்த பரிகாரம். அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும்
வாழ்வியலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன் அது தொடர்ச்சியாக நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதனால தான் குரு புத்தி ஆரம்பித்ததுக்கப்புறம் காசிக்கும் போக வச்சுது. ஏன்னா அது கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறனால கர்மம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி போகக்கூடிய சூழலை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்தது நட்சத்திர சம்பந்தமாக இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனோம்னா பரணி நட்சத்திரம், சரிங்களா? இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் சார்? யோனியை குறிக்குமா? பரணி நட்சத்திரம் எதை குறிக்கும்? யோனியை குறிக்கும். பரணி நட்சத்திரத்துக்குள்ள ஒரு சூட்சமம் இருக்குது. என்ன சூட்சமம் அப்படின்னா, சனி நீசமாகிற நட்சத்திரம் பரணியா? சனி நீசமாகிற நட்சத்திரம் பரணி. பரணி தான் என்னன்னு சொல்கிறோம்? அடுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த தொழில் பண்ணுற இடத்துலையே சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகுனா தொழில் நஷ்டம் வரும். ஏன்னா சனி நீசமாகக்கூடிய நட்சத்திரம். அப்போ நான் ஒரு விஷயங்கள் பார்த்தேன். அதுக்கு என்ன சார் பண்ணலாம், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒருவேளை கிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறதே ஒரு சிறந்த பரிகாரம் ஆகிடும். ஏன் சாப்பாடு வைக்கிறதே சிறந்த பரிகாரம்னா, அடுப்பில் நம்ம என்ன சார் சமைக்கிறோம்? சாப்பாடு சமைக்கிறோமா? பரணினா அடுப்பு. அப்போ நீங்கள் சமைச்சு அந்த சாப்பாடை டெய்லியும் காக்கைக்கு வச்சுட்டு வாங்க. ஏன்னா சனி போய் நீசமாகிறது எங்கன்னா பரணியில் நீசமாகிறார். இப்படி நட்சத்திரம் சம்பந்தமாக எடுத்தோம்னா, நட்சத்திரத்தில் நிற்கிற கிரகத்திலிருந்து எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகுது நீசமாகுது எல்லா கான்செப்டுமே அதுக்குள்ளே நம்ம எடுக்க முடியும். மிக அழகாக எடுத்துக்கிட்டே போகலாம். அவ்வளோ கான்செப்ட் அதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நட்சத்திரங்களை நீங்கள் அழகாக பார்க்கலாம். காலையில் வேலுசுவையா ஒரு விஷயம் சொன்னார். உத்திராடம் அப்படிங்கிறது என்ன சொன்னார்? மலட்டு பசுன்னு சொன்னாரா? அப்போ அந்த உத்திராடம் மலட்டு பசு அப்படின்னு சொல்கிறாருனாலே உடனே ஒரு அருமையான விஷயத்தை நீங்கள் இதில் எடுத்துடலாம். அந்த உத்திராடத்தில் எந்த கிரகம் நீசமாகுது? குரு. அப்போ யாருக்கெல்லாம் உத்திராடத்தில் கிரகம் இருக்கோ, உத்திராடத்தில் லக்ன புலி விழுகுதோ, இல்லை உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ, அவங்க வர்க்கத்திலேயோ இல்லை அவங்களுக்கோ கண்டிப்பாக புத்திர தோஷம் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை உண்டு அப்படின்னு எடுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைய உங்கள் குழந்தை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திர தோஷம் விலகி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். இதுதான் அதோடைய ரிசல்ட், அதான் அதோடைய பரிகாரம். இதெல்லாம் நான் அங்கங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாழ்வியல் பரிகாரத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பாவத்துக்கு பார்த்தோம், கிரகத்துக்கு பார்த்தோம், நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம். அடுத்தது கரணம் வாங்க. கரணம் ஒரு மனிதனுக்கு காரிய சித்தின்னு சொல்கிறோம். ஏன் காரிய சித்தின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கரணத்தை 11 கரணத்தையும் நம்ம பஞ்சபூத தத்துவத்தில் எந்த தத்துவத்தோடு ஒப்பீடு பண்ணியிருக்காங்க? காற்று தத்துவம். அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் யாருன்னா சனி பகவான். அப்போ ஒரு கரணத்தை இயக்குனா அவங்களுடைய கர்மா குறையும். அது எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கிற பஞ்ச அங்கங்களில் உங்கள் கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அந்த பஞ்சங்கங்களில் கரணம் தான். அப்போ உங்கள் கர்மா குறையணும்னா நீங்கள் கரணத்தை இயக்கணும், கரணத்தை கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா அந்த கரணத்தோட கண்ட்ரோலர் யார்? சனி பகவான். அப்போ அந்த கரணத்தை பல ஆங்கிளில் நீங்கள் இயக்கலாம், பல ஆங்கிளில் நீங்கள் இயக்கலாம். இப்போ நாங்கள் அதெல்லாம் விலங்குகளை பற்றி சொல்லி இப்போ அதெல்லாம் ப்ராப்பராக இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாமையே அதெல்லாம் வீட்டில் படமாவோ பொம்மையாவோ வச்சுருக்காங்க. அப்புறம் தான் அவங்க ஜாதகத்தை பார்த்தா பவாக்கரணமாக இருக்கும், வீட்டில் பார்த்தீங்கன்னா சிங்க பொம்மை வச்சுருப்பாங்க. கரசை கரணமாக இருக்கும், அவங்கள அறியாமையே யானை படத்தை டாட்டுவாக போட்டிருப்பாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அந்த இயற்கையாகவே அந்த கரணம் அவங்களை இயக்க வைக்கும். இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இந்த கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இயக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த கரணத்துக்கு இந்த மாதிரி அந்த விலங்குகளை பார்க்குறது, அந்த விலங்குகள் இது பண்ணுறது எல்லாமே ஓகே தான். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சம பரிகாரம், வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா, உங்கள் கரணத்தை நீங்கள் இயங்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் கரணம் தானாக இயங்கிரும். ஏன் சார் வாசனை திரவியம் யூஸ் பண்ணால் கரணம் இயங்கும்னு சொல்கிறீங்க? 11 கரணத்துக்கும் இது கோல்டன் பரிகாரம். என்ன காரணம்?
ஏன்னா கரணம் வந்து காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. அப்போ யாரெல்லாம் வாசனை திரவியம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்மெல், அந்த வாசனை காற்றின் வழியாக போகுமா, அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக கரணம் அப்படிங்கிறது இயங்கும். அது எந்த கரணமாக இருந்தாலும் வாசனை திரவியம் யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது யோகம். யோகத்தில் 2 விஷயம் பிரிக்கிறோமா? என்னென்ன பிரிக்கிறோம்? யோகி, அவயோகின்னு பிரிக்கிறோம். ஓகே, யோகம் அப்படின்னாலே அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ யோகம், நீங்கள் எந்த யோகத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்களுக்கு யோகி ஒருத்தங்க வருவாங்க, அவயோகி ஒருத்தங்க வருவாங்க. அப்போ உங்களுக்கு யோகம் இயங்கணும்னா என்ன சார் பண்ணுறது? யோகத்தோட கண்ட்ரோலர் யார்? 27 நாம யோகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. இது பஞ்சபூத தத்துவத்தில் எந்த தத்துவத்தோடு ஒப்பிடுறாங்கன்னா ஆகாய தத்துவத்தோடு ஒப்பிடுறாங்க. அப்போ 27 நாம யோகங்களும் எல்லாருக்கும் இயக்கிறதுக்குன்னு தனித்தனியாக பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் காமனாக நான் என்ன சொல்கிறேன்னா 27 நாம யோகங்களும் எதில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு யோகம் இயங்கணும்னா பறவைகளுக்கு உணவளியுங்கள், யோகம் இயங்கும். பறவை என்ன தத்துவம் சார்? ஆகாய தத்துவம். பறவையை பேஸ் பண்ணி தான் விமானத்தையே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பறவைக்கு உணவு கொடுங்க, அது காக்கைக்கோ புறாவுக்கோ குருவிக்கோ எதுக்கு வேணாலும் உணவு கொடுங்க, உங்கள் யோகம் இயங்கும். தினசரி யார் பறவைக்கு உணவு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்கள் யோகம் இயங்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அடிக்கடி விமான பயணம் மேற்கொள்ளுங்கள். அப்போ உங்கள் யோகம் நிச்சயமாக இயங்க ஆரம்பிக்கும். இதான் அதோடைய கான்செப்ட். இப்படி நாம் என்ன பண்ணலான்னா யோகத்துக்கு பரிகாரம் எடுக்கலாம். ஓகே, அடுத்து திதிக்கு வாங்க. திதி வந்து பஞ்சாங்கத்தில் என்ன தத்துவத்தோடைய கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னா திதிங்கிறது நீர் தத்துவம். திதிகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் எங்கே போய் உச்சமாகிறாரு? மீனத்தில் கடல் ராசின்னு சொல்லக்கூடிய நீர் தத்துவத்தில் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்போ நீங்கள் எந்த திதியில் வேணாலும் பிறந்துருங்க சார். அஷ்டமி திதியாக இருக்கட்டும், திருதியை திதியாக இருக்கட்டும், பஞ்சமி திதியாக இருக்கட்டும், எந்த திதியாக வேணால் இருக்கட்டும். எந்த திதியில் பிறந்தாலும் உங்களுக்கு திதி இயங்கணும், உங்கள் வாழ்க்கை திதி மூலமாக நல்லா இருக்கணும் அப்படின்னா நீராடல் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தை வாழ்க்கையில் கண்டுபிடிங்க. நீராடல்னா எங்கே வேணாலும் நீராடலாம். ஆற்றுல குளிக்கலாம், குளத்தில் குளிக்கலாம், கடலில் குளிக்கலாம், அருவியில் குளிக்கலாம். மொத்தத்தில் நீர் தத்துவத்தை நீங்கள் இயக்கணும். அதனால தான் என்ன ஆகுது, என்ன சொல்கிறாங்க, அமாவாசை திதி அன்னைக்கு போய் கடலில் குளிங்க, திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ஏன் நீர்நிலைகளில் இந்த காரியங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னா திதி அப்படிங்கிறது நீர் தத்துவம் தான். ஸோ அப்போ அதை போய் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக உங்களுக்கு எல்லா திதிகளையும் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வேலை செய்யும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் தான், ஈஸியாக அதை இயக்கிட்டு போயிடலாம். ஓகே, அதேமாதிரி இந்த பஞ்ச தத்துவத்தில் பஞ்சபூதத்தில் இந்த பஞ்ச அங்கங்களில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. என்னென்ன இருக்குது? நட்சத்திரம், வாரம். நட்சத்திரமும் கிழமையும் இருக்கா? நட்சத்திரம் உங்களுக்கு ஒழுங்காக இயங்கணும். நட்சத்திரங்கள் ரீதியாக நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. உங்களுக்கு சரியில்லாத நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் வேணால் இருக்கட்டும். நட்சத்திரம் அப்படிங்கிறது பஞ்ச பூதத்தில் நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது. அப்போ நிலத்தத்துவத்துக்கு பரிகாரம் என்னென்னா ஒரு மரத்தை நட்டு வச்சு வளர்த்திங்கனாலே, அல்லது ஒரு விருட்சத்தை தானம் பண்ணிங்கனாலே நட்சத்திர சம்பந்தமாக என்ன தோஷம் இருந்தாலும் விலகிடும். விருட்ச தானம் செய்ய வேண்டும். ஏன்னா அந்த விருட்சத்தை கொண்டு போய் எங்கே சார் நட்டு வைப்பாங்க? தண்ணியில் நட்டு வைக்க முடியும்? நிலத்தில் தான் நட்டு வச்சு வளர்த்த முடியும். அப்போ விருட்சத்தை தானம் செய்வதுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம். நட்சத்திர ரீதியான பரிகாரமாக, வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கலாம். அடுத்து கிழமை. கிழமைக்கு வாங்க. கிழமை அல்லது நாள்னு சொல்லுவோம். அது பஞ்ச அங்கத்தில் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இதுக்கு என்ன பரிகாரம்னா நெருப்பு தத்துவ ரீதியாக பரிகாரம் பண்ணணும். எங்கே ஹோமம் நடந்தாலும் அந்த ஹோமத்தில் போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கிழமை ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த கிழமை ரீதியான கிரகத்தை சரி பண்ணணுன்னா ஹோமங்களில் கலந்துக்கோங்க. ஹோமத்துக்கு தேவையான நவதானியங்களை நீங்கள் வாங்கி டொனேட் பண்ணுங்கள். இதெல்லாம் வாழ்வியலாக ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். அது வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, வாழ்வியலாக அதை வாழ ஆரம்பிக்கணும்.
எனி டைம் அந்த ஜோதிடத்தை பற்றி சிந்திக்கணும், அதை பரிகாரமாக பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அது கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் நான் வஸ்திர தானம் எல்லாருக்கும் பண்ணோமா? இது இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் தான். எல்லாருக்கும் நம்ம புத்தாடை கொடுத்தோம், ஸ்வீட் கொடுத்தோம். அப்போ இது எந்த தத்துவமாக இயங்கும்? சுக்கிரனுடைய இயக்கமாக இயங்கும். கரணத்தில் பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணமாக இயங்கும். நானும் என்னுடைய மனைவியும் தைத்துளை கரணம். அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுனா அவ்வளோ பிடிக்கும். அது தீபாவளிக்கு மட்டும் கிடையாது, அது தீபாவளிக்கு வெளிப்படையாக பண்ணுறோம், ஸ்டேஜில் வச்சு கொடுக்குறோம். ஆனால் இன்டைரக்டாக மறைமுகமாக பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரை மீட் பண்ணாலும் சரி, ட்ரெஸ் எடுக்கிறோன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, போவோம். அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அது அந்த கரணமோட இயக்கம் என்னவோ அதாவே வாழ ஆரம்பிக்கணும். நீங்கள் அதை வாழும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஜோதிடத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா எண்கள். நம்முடைய அருண்ராமையா டிபார்ட்மெண்ட் எண்கள். எண்களில் அவங்க எப்பயுமே அதிர்ஷ்டமான எண்களை பற்றி பேசுகிறாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம எல்லாராலையும் எண்களை சரியாக அமைச்சிக்க முடியாமல் தான் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பேர் கரெக்டாக அமைஞ்சிருக்கா? அந்த எண்கள் கரெக்டாக இருக்கா? எல்லாருக்கும் செக் பண்ணோம்னா எல்லாருக்கும் ஒழுங்காக இருக்காது. அப்போ அந்த எண்கள் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன சார் பண்ணுறது? என்ன பரிகாரம் செய்யலாம்? உங்களுக்கு அந்த பாதிப்பு என்ன கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை நீங்கள் மிக அழகாக செய்ய வேண்டியதான். இதை நான் எப்படி பார்ப்பேன்னா, அந்த பெயர்களை கூட கிரகங்களாக பார்ப்பேன், அந்த எண்களையும் கிரகங்களாக பார்ப்பேன். இப்போ சார் 32, 33 பற்றி பேசும்போதெல்லாம் அவர் அந்த எண்களோட வலிமையை பற்றி பேசுவார். நான் அதை கிரகங்களுடைய வலிமையாக பேசுவேன். தமிழ் எண் கணிதத்தில் 32 அப்படிங்கிறது கூட்டினா 5 வருமா? அப்போ தமிழ் எண் கணிதத்தில் 5ங்கிறது குரு. 33ங்கிறது கூட்டினா 6 வருமா? அது தமிழ் எண் கணிதத்தில் 6ங்கிறது சனி. அப்போ 32, 33 ஃபோன் நம்பர் வச்சுருக்காரா? அப்போ அவருக்கு என்ன ஆகும்னா, இந்த நம்பர் வந்ததுலேருந்து தொழிலில் இனி பயங்கரமாக பிஸியாக போகிறாருன்னு அர்த்தம். குரு சனி ஆக்டிவேட் ஆகிடும். குரு சனிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா காலபுருஷருடைய 9ஆம் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி சனி. அப்போ இந்த இரண்டும் இணைந்த எண் தான் 32, 33. அதனால தான் இந்த 32, 33 யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாம் வேறு எதுலேயும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய தொழிலில் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தொழிலில் வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகத்தை தான் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு எண்களுக்கு பின்னாடியும் கிரகங்கள் என்ன இயங்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பெயர்களுக்கு பின்னாடியும் அந்த பெயர்களுக்கு பின்னாடி என்ன கிரகங்கள் இயங்குதுன்னு பார்க்கணும். அது உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பேரை கூட்டினா என்ன எண் வருதுன்னு பாருங்கள், அதுக்கு முன்னாடி உங்கள் பேருக்கான கிரகம் என்னன்னு பாருங்கள். அதை பார்த்து அதை ப்ராப்பராக நீங்கள் எடுங்க. அந்த கிரகம் கெட்டு போயிருந்தா ஒன்று உங்கள் பேரை மாற்றுங்க, இல்லை அது என்ன எப்படி கெட்டு போயிருக்குன்னு பார்த்து அதுக்கான பரிகாரத்தை வாழ்வியலாக செய்து கொள்ள வேண்டும். அது செஞ்சிங்கன்னா கரெக்டாக வேலை செய்யும். ஒரு பையனுக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு ஜாதகம் வருது. அந்த பையன் 10th முடிச்சிட்டாரு, 11th 12th முடிச்சிட்டார். அந்த ஜாதகத்தில் நாராயணன் அப்படிங்கிற பேர் எந்த கிரகத்தோட பேர்னா புதன். அவர் மகர லக்னம். புதன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். இந்த பேர் இருக்கிற வரைக்கும் அந்த தம்பிக்கு பிரச்சனை தான், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்க என்ன நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா, சார் பெயரை மாற்ற முடியாது, அதுக்கு பதிலாக வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அந்த பையனை லா படிக்க வைங்க, அந்த பெயர் அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பையன் இப்போ லா தான் படிச்சுட்ருக்காரு. அந்த லா படிக்கிற அந்த பேட்ச்லேயே இவன் தான் நம்பர் 1 மார்க் வாங்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும். என்ன காரணம் அப்படின்னா, நாராயணங்கிற பேர் புதன் தான், அது மகர லக்னத்துக்கு 6 கூடியவன் 8ல் இருக்கிறனால 6, 8ங்கிறது லா படிக்கக்கூடிய விஷயத்த சொல்லும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, கிரகமாக இருக்கட்டும், எண்களாக இருக்கட்டும், ஜாதகமாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட விஷயத்தை எப்படி நம்ம மாற்றினா அதை யோகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதை வாழ்வியலாக நீங்கள் மாற்றணும். அதுக்கு பேர் தான் வாழ்வியல் பரிகாரம். இப்போ அந்த பையன் லா படிக்காமல் வேறு எது படிச்சிருந்தாலும்
கண்டிப்பாக வாழ்க்கையில் கஷ்டப்படுவார், டெவலப் ஆக முடியாது. விபத்து நடக்கும், நோய் வரும், அப்புறம் வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்ட மாதிரி கடனாளி ஆயிடுவார். ஏன்னா 6-8 இயங்கிக்கிட்டே இருக்கும் அவர் வாழ்க்கையில். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பெயர்களில் கிரகங்களாக கம்பைன் பண்ணி பார்க்கலாம். அது மிக சிறப்பாக வேலை செய்யும். இப்படி ஒவ்வொன்றையும் எடுக்கணும். இப்போ முத்துப்பாண்டிய இப்போ தான் கீழே வந்து போட்டுட்ருந்தோம். கீழே அருண்ராம் சார் பேசும்போது கீழே அவருடைய பேருக்கு ஒவ்வொரு நம்பராக போட்டுட்ருந்தோம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி 8ஆம் நம்பர், முத்துப்பாண்டி கூட்டினா 8. அப்போ உடனே என்ன சொல்லிடுவாங்க ஜோசியர், 8ல் பேர் வச்சாச்சா உருப்படாமல் போயிடுவீங்க. கண்டிப்பாக முத்துப்பாண்டியா உருப்படாமல் தான் போயிருப்பார். ஜோதிடத்துக்கு வராமல் போயிருந்தா வாழ்க்கை தலைகளாக மாறி இருக்கும். 8ங்கிறது பிரபஞ்ச ரகசியத்தை வெளியில் கொண்டு வரக்கூடியது, அமானுஷ்யத்தை சொல்லக்கூடியது, தாந்திரிகத்தை சொல்லக்கூடியது, மாந்திரிகத்தை சொல்லக்கூடியது, ஜோதிடத்தை சொல்லக்கூடியது, ராசியில் விருச்சகத்தை சொல்லக்கூடியது. எல்லாமே ஜோதிடமே 8ல் தான் இருக்குது. அப்போ அவருக்கு பாருங்கள், அவர் வந்து நியூமராலஜிலாம் பார்த்து பேர் வைக்கல, இயற்கையாக பேர் வச்சுருக்காரு. அவர் பிறக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா என்ன 8ஆம் நம்பர்னு பார்த்தா பேர் முத்துப்பாண்டின்னு பேர் வச்சாங்க. சவுத் சைடில் யார் பார்த்தாலும் பேர் முத்துப்பாண்டி, சிவலப்பேரி பாண்டி, அந்த பாண்டி, இந்த பாண்டின்னு பாண்டி தான் இருக்கும். பட் அந்த பேர் 8ல் வந்து உட்காந்து அவர் கிரகம் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு, 8ங்கிற ஜோதிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதனால தான் அவர் லைஃப்பில் டெவலப் ஆகிறார். அப்போ என்றைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காமனாக அடிச்சு விட்ற ஜோசியரை நம்பவே கூடாது. சரிங்களா? காமனாக இது இருந்தால் பிரச்சனை ஆகிடும், வாழ்க்கையில் இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. அது நமக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். அது நமக்கு நல்லா இருக்கா இல்லையா. நீங்கள் மட்டும் ஒரு கருத்துன்னு கேட்க போகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா சிஸ்டத்தையும் படித்து எந்த சிஸ்டத்தையும் குறை சொல்லாமல் எல்லா சிஸ்டங்களையும் நல்ல அடிப்படை புரிதலோடு படித்து வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தோடையும் கம்பைன் பண்ணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குருக்கிட்ட போய் ஐடியா கேளுங்க, அவங்க தெளிவாக ஐடியா கொடுப்பாங்க. பொதுவாக ஒரு விஷயம் நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா ஒருத்தர் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிவிடுவாங்க. ஓ இந்த கார் வாங்கிட்டீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சுது, இந்த கார் வந்து ஒன்றும் சரியில்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த நம்பரில் பேர் வச்சுட்டிங்களா, அவ்வளோதான் உருப்பிடாமல் போயிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நந்தகுமார் சாரோட பையன் வந்து காலேஜ் படிக்கிறார். அவர் படிக்கிற காலேஜை போய் வெளியில் போய் சொல்லும்போது இந்த காலேஜில் ஏன் சேர்த்துனீங்க, இது ஏன் சேர்த்துனீங்க, அது ஏன் சேர்த்துனீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப்பு இந்த காலேஜ் தான் இருக்குல்ல பெஸ்ட்டு காலேஜுமாங்க. ஒரு வழி ஆகிடும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதகத்தில் என்ன நல்லா இருக்கோ அதுதான் அங்கே காலேஜ்லேயும் வேலை செய்யும். அங்கே நந்தகுமார் சார் பையன் ஜாதகத்தில் குரு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் குருவோட ஆதிக்கம் உள்ள சந்திரசேகர சரஸ்வதிகள் ஆதி சங்கராச்சாரியாருடைய காலேஜில் தான் அவங்க பையன் படிக்கிறான். அப்போ அது ப்ராப்பரான ஹிந்து மிஷன் காலேஜ். அது அந்த காலேஜில் நான்வெஜ்ஜே கிடையாது. சரிங்களா? அந்த காலேஜில் நான்வெஜ்ஜே கிடையாது. அங்கே ஒரே பக்தி மார்க்கம்தான். ஏன் இதை சொல்ல வரேன்னா, குரு நல்லா இருந்தால் அந்த மாதிரி காலேஜில் படித்தாதான் அவங்க டெவலப் ஆக முடியும். இப்படி தான் நம்ம அந்த விஷயத்தை எடுக்கணும். நீங்கள் குழந்தை படிக்கிற விஷயத்தை கூட வாழ்வியலோடு ஒப்பிட்டு பாருங்கள். 4ஆம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த குழந்தை வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜில் படித்து தான் பெரிய ஆளாக வந்திருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு 4ஆம் அதிபதி சனி, விருச்சக லக்னம். சனி போய் அடுத்து தொடக்கூடிய கிரகம் கேது. நான் படித்தது ஜேபிஆர் இன்ஸ்டியூஷன்ஸில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் தான் படித்தேன் காலேஜ் சென்னையில். அது எப்படி சார் அந்த கேது வரும்போது கரெக்டாக கொடுக்குதுன்னா அப்படி தான் கொடுக்கும். அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி காலேஜ் கூட ஹிந்து மிஷனில் படிக்க வைக்கலாமா, கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் படிக்க வைக்கலாமா, அதை கூட வாழ்வியலாக பார்க்க முடியும். இந்த அளவுக்கு ஜோதிடம் பார்க்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜோதிடர்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஃபீஸ் கொடுக்காம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், இல்லை 200 ரூபா கொடுத்துட்டு இவ்வளோ ஆழமான விஷயங்களை சொல்லுவார்னு எதிர்பார்க்குறது அப்படி இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜோதிடர்களுக்கு எந்த அளவுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஜோதிடர்கள்லேருந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ஏற்படும். அதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா கொடுப்பாங்க. நிறைய பேர் எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள் பயப்படுவாங்க, சார் நீங்கள் 2500 ரூபா ஃபீஸ் வாங்குறீங்க, நாங்கள் இப்போ தான் சார் படித்து முடிச்சிருக்கோம்,
1000 ஃபீஸ் கேட்டால் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்படாதீங்க. நீங்கள் தெளிவாக வழிகாட்டுதல் கொடுக்குறீங்கன்னா 10,000 ஃபீஸ் கொடுக்குறதுக்கு ஆல் ரெடியாக இருக்குது. நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். இவ்வளோதான் விஷயம். வாழ்வியலாக நீங்கள் எல்லா நிகழ்வுகளையும் பார்க்க ஆரம்பிங்க. வாழ்வியலாக அது கரெக்டான பலன்களையும் கொடுக்கும், பரிகாரங்களையும் கொடுக்கும். அதோட நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்போ காலையில் அசோகமித்ரன் சார் மதியானம் பேசினார். அவர் என்ன சொன்னார்? கடவுளின் துகள் 37ன்னு சொன்னாரா? 37ன்னு சொன்னார். ஓகே. அதுக்கப்புறம் அது TN37 தமிழ்நாட்டில் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டார். கோயம்புத்தூர்னு சொன்னோமா? ஓகே. அப்போ கோயம்புத்தூரில் தான் கடவுளுடைய அனுகிரகம் அதிகமாக விழக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி அவர் கான்செப்டில் சொன்னார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் பார்க்கும் பொழுதும் அந்த சப்ஜெக்டை உடனே குறை சொல்லக்கூடாது. அதை எல்லா டெக்னிக்கோடு கம்பைன் பண்ணிங்கனாலும் ரிசல்ட் ஒரே இடத்துல தான் நிற்கும். கோயம்புத்தூர் உலகியல் ஜோதிடத்தில் எந்த ராசி தெரியுங்களா? தனுஷ் ராசி. காலபுருஷத்துடைய இறைவன்னு சொல்லக்கூடிய ராசி என்ன ராசி? தனுஷ் ராசி. அப்போ அது கரெக்டாக தான் அந்த கான்செப்ட். அப்போ எல்லாமே ராசிகளாகவும் நட்சத்திரங்களாகவும் பாவங்களாகவும் காரகத்துவங்களாகவும் நீங்கள் பார்க்க தெரியணும். பார்க்கும்போது தான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண முடியும். கம்பைன் பண்ணிங்கன்னா அங்கே கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குவோம். ரிசல்ட் ஒன்று தான். ஒரு நோய்ங்கிறது காமன். அதுக்கு நீங்கள் ஆயுர்வேதாலையும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், சித்தாலையும் பார்க்கலாம், அலோபதிலையும் பார்க்கலாம், நேச்சுரோபதிலையும் பார்க்கலாம். பட் அங்கே ரிசல்ட் என்ன ஆகணும்? நோயாளி குணமாகணும். அவ்வளோதான். அதை எல்லா ஆங்கிள்லையும் பார்க்க தெரியணும். பார்க்க தெரிஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறோம். அந்த வீடு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. எவ்வளோ? 10,000 ஸ்கொயர் ஃபீட். நாம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கே தடுமாறுறோம். ஆனால் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த வீடு ஃபுல்லாக வாஸ்து பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு ½ டே ஆச்சு. பக்காவாக வாஸ்து பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, தென்மேற்கு மூலையை இழுத்து அந்த வீடை கட்டிவிட்டார்கள். தென்மேற்கு மூலை அந்த வீட்டில் இழுத்துருக்கு. அப்போ என்ன சார் நடக்கும்? தென்மேற்கு மூலைனா என்ன சார்? கிரகம் ராகு. தென்மேற்கு மூலை இழுத்திருந்தால் என்ன நடக்கும்னா நெகட்டிவான பலன். அந்த வீட்டில் விதவைகள் உருவாயிருவாங்க, ஆண்களுக்கு ஆயுள் கண்டம் ஏற்படும், கேன்சர் நோய் வரும், தோல் பிரச்சனை வரும், இல்லீகல் அஃபேர்ஸ் வரும், இதெல்லாம் பிரச்சனையாக வரும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மரணம், அகால மரணங்கள் நடந்துருச்சு. அப்போ அந்த வீடை இருக்கக்கூடாது, வீடை இடித்து கட்டணும், தென்மேற்கு மூலையை சரி பண்ணணும். என்ன சார் பண்ணலாம்? 10,000 ஸ்கொயர் ஃபீட்டை எப்படி சார் இடித்து கட்டுறது? கட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு ஏதாவது வாழ்வியல் தீர்வு இருக்கா? நான் என்ன சொன்னேன், நீங்கள் நல்லா வசதியாக தான் இருக்கீங்க, நல்ல ஒரு இடம் வாங்குங்க, வாஸ்து பார்த்து கொடுக்குறேன், போய் அந்த வீட்டில் வச்சுக்கோங்க, இந்த வீட்டை ஷூட்டிங்காக வாடகை கூட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சு போச்சா? இவ்வளோ தான் வாழ்வியல் பரிகாரம். இன்றைக்கி ஷூட்டிங்காக வாடகை கூட்டு நல்ல பணம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பேயிங் கெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தால் தங்கிட்டு போகிற மாதிரி இந்த வீட்டை பார்த்துக்கோங்க. அந்த வீட்டில் யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, வருவாங்க, ஷூட்டிங் மாதிரி எடுப்பாங்க, போயிடுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, பேயிங் கெஸ்ட் மாதிரி தங்குவாங்க, ரெண்ட் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அப்படி இருந்தால் அந்த வீடு பிரமாதமாக வேலை செய்யும். ஏன்னா ராகுவோட இயக்கம். இல்லை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரோ அவங்களுக்கு குடோன் மாதிரி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்க வீடை விட்டுருங்க. அப்போ வாழ்வியலாக நீங்கள் அந்த ஸ்பாட்டில் யோசிக்கணும், அந்த வீடை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடை இடிக்க முடியாது, அப்போ வேறு என்ன பண்ணுறது? இதுதான் பண்ணியாகும். அப்போ வாஸ்துலையும் ஒரு மூளையை சரி பண்ணுறதுக்கும் சரி, வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கும் சரி, வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி மிக சிறப்பாக பயன்படுத்தலாம். அப்போ நியூமராலஜிலையும் பயன்படுத்தலாம், வாஸ்துலையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். இதே மாதிரி ஒரு அமைப்பு நான் ஸ்ரீலங்கா போகும்போது இதே மாதிரி ஒரு வீடு பார்த்தேன். அவர் ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு போகலை, வீடு கட்டிட்டார், அங்கேயும் சவுத் வெஸ்ட் தான் ப்ராப்ளம். அந்த வீடை வசிக்க வேண்டாம், ஹோட்டலாக மாற்றிடுங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த வீடு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் தங்கிட்டு போகிற இடமா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா வாழ்வியலாக பார்க்க முடியும். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலையும் வாஸ்து இயங்கும், அங்கே பாருங்கள் கரெக்டாக வேலை செய்யும். ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலில் குளம் இருக்குமா? எல்லா கோயிலையும் குளம் நார்த் ஈஸ்ட்டில் இருக்காது, சில கோயிலில் சவுத் ஈஸ்ட்டில் இருக்கும், சில கோயிலில் சவுத் வெஸ்ட்டில் இருக்கும்.
அப்போ அந்த கோயிலுக்கு ஏன் டெவலப் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கோட வாஸ்துவும் இந்த விதியில் வேலை செய்யும். இப்படி நாம் எடுக்கணும். அந்த மாதிரி வாஸ்து சரியில்லாத கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இமிடியேட்டாக பிரச்சனை வரும். நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வாஸ்து சரியில்லாதவங்க வீட்டில் போய் ஒரு நாள் தங்கி தூங்கிட்டு வந்தீங்கனாலும் வேலை செய்யும். வாஸ்து டிஃபெக்ட் பண்ணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வாழ்வியலாக சில மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன தெரியணும்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தை நல்லா பார்த்து எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் வீக்காக இருக்குன்னு பாருங்கள். இதை கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்ச். அதுக்காக தான் சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். நீங்கள் அதில் போய் 300 ரூபா பணம் கட்டினீங்கன்னா எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் வீக்காக இருக்குன்னு அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள். எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் வேலை செய்யும் அந்த விஷயங்கள். அதே மாதிரி கோச்சார ரீதியாகவும் வாழ்வியல் பரிகாரங்கள் வேலை செய்யும். எப்படி ஜனன ஜாதகத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி கோச்சாரத்துக்கும் வாழ்வியல் பரிகாரம் வேலை செய்யும். கோச்சாரத்தில் ஒவ்வொரு கிரகம் நகரும் பொழுதும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன கிரக சேர்க்கை வருதுன்னு பார்த்துட்டு அந்த வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ குரு எங்கேங்க சார் போயிட்டுருக்கு? குரு எங்கேங்க போகுது? மிதுனத்தில் போயிட்டுருக்கா? ஓகே. மிதுனம் வந்து என்ன வீடு தெரியுங்களா? காற்று வீடா? ஓகே, புரியலங்க. குரு 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 வந்து மிதுனத்தில் போயிட்டுருக்கு. அது வந்து காற்று தத்துவமா? ஓகே. இப்போ காற்று தத்துவத்தில் குரு போகிறனால இப்போ நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம்? எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அர்ச்சனை பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரம். கரெக்டாக காற்று தத்துவம்னு சொல்கிறோம். காற்று தத்துவ பரிகாரம் வேலை செய்யுதா? மணி சவுண்டு கேட்குதா? அதுதான் காற்று தத்துவம். எங்கே போயிட்டுருக்காங்க? கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு கோச்சார கிரகம் எந்த வீட்டில் போகுதோ, எந்த தத்துவத்தில் போயிட்டுருக்கோ அந்த தத்துவத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ராகுவும் காற்று தத்துவத்தில் போகுதா? அப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு காளியம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க, அல்லது ஒரு பெல்லு வாங்கி கட்டுங்க. அது சிறப்பாக வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த கான்செப்டை நம்ம அற்புதமாக எடுக்கலாம். கோச்சாரத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அந்த நட்சத்திரத்தையும் அதோட இம்பேக்டை ஏற்படுத்தும். இப்போ ஏன் ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, ரொம்ப வைரடா? ட்ரம்ப்போட ஆக்ஷன்ஸ்லாம் ஏன் இந்த மாதிரி மோசமாக இருக்குது? உலகியல் ஜோதிடத்தில் மிதுனம் தான் அமெரிக்காவை குறிக்கும், திருவாதிரை நட்சத்திரம் தான் அமெரிக்கா. அப்போ அதில் குரு இப்போ கடந்து வந்தார். அதனால தான் என்ன இருக்குது, இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளோ மாற்றங்கள். ஏன் அந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்குதுன்னா, குரு எங்கே போயிட்டுருக்காரு? பகை வீட்டில் போயிட்டுருக்கார். புதன் அப்படிங்கிறது குருவுக்கு பகை வீடு. அப்போ உலகியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் கிரகங்களுடைய இயக்கத்தில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்கணும். பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அதை வாழ்வியலாக எடுக்கணும்னா அது என்ன தத்துவத்தில் போகுது அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள். எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அந்த நட்சத்திர உணவை தானம் பண்ணுங்கள். அதுவே கோச்சாரத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரம். அதுக்கப்புறம் குரு இப்போ என்ன ஆக போகிறார்? அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 18லேருந்து குரு என்ன ஆக போகிறார்? அதிசாரம் ஆக போகிறார். டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, குரு வந்து கடகத்துக்கு வந்து உச்சமாயிருவார். அப்போ எந்தெந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் அது ஸ்ட்ராங்காக வேலை செய்யும், யாருக்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அதுக்கான பரிகாரத்தை பண்ணிக்கணும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, குரு அதிசாரமாக போகிற காலத்தில் அது நீர் தத்துவம் அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு குரு சார்ந்த கோயிலுக்கு அல்லது ஒரு பிராமணர்களுக்கு பால் தானம் செய்யுங்க. கோயிலுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு பசும்பால், அது சந்திரனோட வீடா, தானம் செஞ்சுருங்க. அது ஒரு சிறந்த பரிகாரம் ஆகிடும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் போயிடும். அப்படி தத்துவங்கள் ரீதியாக நம்ம நிறையா பரிகாரங்களை பண்ணிக்கலாம். நிறையா விஷயங்களை எடுக்க முடியும். நீங்கள் ஒரு பெயரில் கூட ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். முத்துப்பாண்டியை பார்த்தா என்ன தெரியுமா நடக்கும்? அது ஒரு பரிகாரம் இருக்குது. முத்துப்பாண்டியை டெய்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன நடக்கும்? சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும். சரிங்களா? சந்திரமங்கல யோகம். ஏன் சார்? முத்துனா சந்திரன், பாண்டினா செவ்வாய், செவ்வாய்னா மங்களகாரகன். அப்போ சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும்.
இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய விஐபிஸ் ஜாதகம் எல்லார் ஜாதகத்துலேயும் பாருங்கள், விஜய் ஜாதகம், ஜெயலலிதா ஜாதகம், மோடி அவர்களுடைய ஜாதகம், எல்லா விஐபி ஜாதகத்திலையும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கும். சந்திரமங்கல யோகம் அவ்வளோ அருமையான யோகம். என்னுடைய ஜாதகத்திலையும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்கு. அதனால தான் முத்துப்பாண்டி நம்ம கூட இணக்கத்தில் வந்திருக்கார். அப்போ பாருங்கள், எந்த ஒரு விஷயமே நம்ம ஜாதகத்தில் இல்லாமல் நடக்காது. நம்ம 50 மீட்டிங்கும் இங்கே கொண்டு போயிருக்கோன்னா அப்போ இந்த மண்டபத்துக்கும் இந்த சங்கத்துக்கும் இந்த சங்கத்தோட தலைவராக இருக்கிறவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இல்லாமல் நடத்த முடியாது. வைசியர் அப்படின்னா என்ன கிரகம்? புதன். என்னோட ஜாதகத்தில் புதன் தான் உச்சம், புதன் தான் ஹையஸ்ட் டிகிரி, கண்ணியில் புதன். அதனால தான் இந்த மண்டபத்தில் 50 மீட்டிங் வரைக்கும் நடத்தியிருக்கோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் வாழ்வியலாக நீங்கள் பார்க்கணும். வாழ்வியலாக நம்ம கிரகமும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த மண்டபத்தோட பெயரும் எப்படி தொடர்பாகுது அப்படிங்கிறத எடுத்து அதை நமக்கு பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பெயர்களும் நம்ம ஜாதகத்தோடு ஒத்துப்போகும். அப்போ தான் அது கரெக்டாக வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அப்படி நம்ம எடுத்துக்கணும் அந்த விஷயத்தை. புரியுதுங்களா? ஸோ அப்போ வாழ்வியலாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் எப்படின்னா, ஜோதிடத்தில் யார் ஒருவர் காரகத்துவத்தை தெளிவாக படிக்கிறீங்களோ, கிரக வலிமையை தெளிவாக படிக்கிறீங்களோ, அவர்கள் ஜோதிடத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் வர முடியும். மிக அருமையாக அந்த விஷயங்களை நம்ம சொல்லலாம். கேசவன் சார் நம்மளுடைய ஸ்டூடெண்ட், அவர் ஒவ்வொரு கிளாஸாக படிச்சுட்டு இருக்கார். அவர் கேட்டால் தெரியும், வகுப்பில் எவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அதோட ரிசல்ட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். அது அற்புதமாக வேலை செய்யும். இந்த மண்டபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை 9 கிரகங்களாக பிரிக்க தெரியணும், 12 பாவங்களாக பிரிக்க தெரியணும். இந்த மேடையில் 12 பாவங்கள் என்ன இருக்குது, 9 கிரகங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்க தெரியணும். அந்த அளவுக்கு யார் டீப்பாக பார்த்து ஜோதிடம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் நம்ம நிச்சயமாக கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் ஜோதிடம் பாருங்கள். இன்னும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நிறையா கருத்துக்களையும் நிறையா வாழ்வியல் பரிகாரங்களையும் நான் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்வியல் பரிகார புத்தகம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1000க்கும் மேற்பட்ட வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துருக்கோம். அது எல்லோரும் பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்கள். அந்த புத்தகத்தை ஒரு நிமிஷம் அப்படியே எடுங்க. எல்லா புத்தகத்தையும் அப்படியே எடுத்துருங்க. இதுதான் இந்த புத்தகம், வாழ்வியல் பரிகாரம். இதை படித்தவங்களாம் தெரியும். வாங்கி படிச்சிங்களா? வாழ்வியல் பரிகாரம் வாங்கி படிச்சிங்களா? எல்லா கருத்துக்களும் இப்போ நான் என்ன சொன்னனோ, 9 கிரகங்கள், 12 பாவங்கள், 15 திதி, 27 நாமயோகம், 11 கரணம், எல்லாத்துக்கும் வாழ்வியல் பரிகாரம் இதில் இருக்குது. இதை படிச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இந்த புக்கில். இந்த மாதிரி இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தை கூட டிசைன் பண்ணும்போது நான் கருப்பு கலரில் டிசைன் பண்ணேன். ஏன் கருப்பு கலர் பண்ணேன்னா, கருப்புனா ராகு. என் ஜாதத்தில் ராகு புஷ்கரங்கிறனால முதல் புத்தகத்தை பிளாக் கலரில் பண்ணணும். இதை உடனே என்ன சொல்லிடுவாங்க, பிளாக் கலரா, அது அசுப கலராச்சு, நெகட்டிவான கலராச்சு, அவ்வளோதான், இந்த புத்தகம் ஓடாது, உருப்படாது. ஆனால் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 1000 காப்பி அடித்தோம். இப்போ கிட்டத்தட்ட 600 காப்பிக்கு மேலே போயிடுச்சு. புத்தகம் ரிலீஸ் பண்ணி 2 மாதம் தான் ஆகுது. இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்பயுமே பொதுவாக ஜோதிடத்தை அணுகாதீர்கள். பொதுவாக அணுகுனீங்கன்னா அது அரைக்குறை அறிவு ஆபத்துங்கிற மாதிரி போயிடும். பர்சனல் ஜாதகமாக அணுகணும். அப்போ தான் நீங்கள் அதில் தெளிவாக ஒரு விஷயத்துக்குள்ளே வர முடியும், ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? இன்னொரு கடைசியாக ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஒசூரில் நான் ஒரு பரிகாரத்துக்காக என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவேன். எனக்கு லக்னாதிபதி 12 இருக்கிறனால பரிகாரத்துக்காக என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி விமான பயணம் பண்ணுவேன், இல்லை ஹாஸ்பிட்டலில் போவேன். மருத்துவ பரிசோதனை அடிக்கடி எடுப்பேன். ஏன்னா விருச்சக்கலக்கணக்காரங்க அடிக்கடி மருத்துவ பரிசோதனை எடுக்கணும். அந்த மருத்துவ பரிசோதனை எடுக்கும் பொழுது நான் போயிருந்தேன். அப்போ நான் இந்த மாதிரி தான் போயிருந்தேன். கையில் மோதிரம் போட்டிருக்கேன்னா, கையில் நிறைய கயிறு கட்டியிருந்தேன். அப்போ டாக்டர் அப்டமன் டெஸ்ட் எடுக்கிறாரு, யூஎஸ்ஜி. அப்போ எடுக்கும்போது என்னை அவர் வயிற்றை ஸ்கேன் பண்ணுறாரோ இல்லையோ, என்ன ஸ்கேன் பண்ணுறாரு. என்ன கையில் இவ்வளோ மோதிரம் போட்டிருக்கீங்க, கயிறு கட்டியிருக்கீங்க, விட்டா நகை கடையே வச்சிடலாம் மாட்டேங்குதுன்னு கிண்டல் பண்ணுறாரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது
நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு கேட்டார். நான் ஜோதிடராக இருக்கேன் சார் அப்படின்னு. ஜோதிடம்லாம் உண்மையா? அது ஜோதிடம் மேலே எனக்கு பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அப்படியே நாம தான் ஜோதிடர் ஆச்சுல்ல, காலையில் இன்றைக்கி கோச்சார கிரகங்கள் எங்கே போகும் நமக்கு தெரியும்ல. இந்த மாதம் என்ன மாதம்? புரட்டாசி மாதம்னா சூரியன் எங்கே இருப்பாருன்னு தெரியும். அப்போ லக்னம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? எப்பயுமே எந்த தமிழ் மாதமும் அங்கேருந்து ஆரம்பிக்கும். அப்போ நான் போனப்போ காலையில் ஒரு 11 மணி டைம் இருக்கும். இப்போ காலையில் லக்னம் ஆரம்பிக்குதுன்னா 6 to 8 ஒரு லக்னம், கன்னி லக்னம் வரும், துலா லக்னம் வரும், இப்படி ஒவ்வொரு லக்னமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு லக்னமாக வரும்பொழுது நான் வந்து மனசுக்குள்ளாரே அந்த லக்னத்தை ஓட்டிட்டேன். அந்த டைமில் நான் ஸ்கேன் பார்க்கும்போது என்ன லக்னம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பிரசனத்தை மனசுக்குள்ளாரையே போட்டுட்டு அப்போ நான் ஒரு பலன் சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு பிரியான்னு பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு பிரியான்னு பேர் இருக்குது அப்படின்னு கேட்டேன். எங்கள் தங்கச்சியோட பேரே பிரியா தான் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஸ்கேன் பார்க்குறத நிறுத்திட்டு உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க சார், உங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்ட்டார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கையில் ஜாதகம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அந்த சூழ்நிலை எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா பரிகாரமும் பலனும் அவங்க நெத்தி பொட்டில் கன் பாயிண்டில் பலன் சொல்கிற மாதிரி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திறமையை நீங்கள் வளர்த்திக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட, இப்போ ரீசெண்டாக கற்பரச்சாமி கோயில் போயிருந்தேன். அப்போ அந்த ஐயர் வந்து அவர் பேர் பாலச்சந்திர குருக்கள்னு பேர். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம். நான் கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பின்னாடி வரார். சுவாமி உங்கள்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாரு. என்ன விஷயமா பார்க்குறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி எங்கள் பொண்ணு வந்து மைக்ரோ பயாலஜி முடிச்சிருச்சு, யூஜி முடிச்சிருச்சு, பிஜி படிக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கு. ஒரு 2 கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கு, எந்த கோர்ஸ் படிக்க வைக்கலான்னு கேட்குறார். அவர் 2 கோர்ஸ் சொல்கிறாரு. அதில் ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு ஐவிஎஃப் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெத்தட் வைக்கிறாங்கல்ல, அது சம்மந்தமான ஒரு கோர்ஸ், அதை படிக்கலான்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்கிறாங்க. நான் படிக்க வைக்கலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷனில் இருக்கேன்னு சொன்னார். நான் உடனே என்ன சொன்னேன்னா, உங்கள் பொண்ணை ஐவிஎஃப் சம்மந்தமான விஷயத்தையே படிக்க வைங்க, நிச்சயமாக அதில் டாப்பாக வரும்னு சொன்னேன். ஏன் உடனே சொன்னேன்? ஜாதகம் பார்க்கல, பிரசனம் பார்க்கல. அங்கே எந்த விஷயத்தை பயன்படுத்தி சொன்னேன்? எந்த விஷயத்தை பயன்படுத்தி சொன்னேன்? புரியல. அதாவது இங்கே வந்து கர்மா தீரியை பயன்படுத்தணும். நம்ம எந்த கோயிலுக்கு நான் போனேன்னு சொன்னேன்? கற்பரச்சாமிகை கோயில். யார் ஜாதகம் கேட்டார்? அந்த கோயிலோட ஐயர். கற்பரச்சாமிகை கோயில் எந்த விஷயத்துக்காக அங்கே வருவாங்க? அந்த கோயிலுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்காக வருவாங்க, குழந்தை இல்லாதவர்கள் வருவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? குழந்தை இல்லாதவர்களுக்கு பூஜை பண்ணி கொடுக்குறவரே அவர் தான். அப்போ அவருடைய பொண்ணு ஐவிஎஃப் படிக்க போனால் எப்படி வரும்? டாப்பாக வந்துடும். இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? அப்போ அந்த கர்மா அப்படி தான் வேலை செய்யும். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது, புலியாக தான் பிறக்கும். அப்போ நம்ம அப்பா அம்மா என்ன கர்மா பண்ணுறாங்களோ அதுதான் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்கும் வரும். இதை அன்னபூர்ணி படத்தில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. நயன்தாரா ஒரு படத்தில் நடிச்சாங்களா அன்னபூர்ணின்னு, அந்த படத்தில் மிக தெளிவாக காமிச்சிருப்பாங்க கர்மா தீரி. அவங்க அப்பா வந்து ஸ்ரீரங்க பெருமாளுக்கு மடப்பள்ளியில் பிரசாதம் சமைக்கக்கூடியவர். அவங்க பொண்ணு இந்தியாவோட பெஸ்ட் ஷெஃபாக அவார்டு வாங்கும். இதுதான் கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். அப்போ நீங்கள் என்ன விஷயத்தை ஆத்மார்த்தமாக செய்கிறீங்களோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் உங்கள் குழந்தைங்க நிச்சயமாக பெரிய ஆளாக வருவாங்க. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. புரியுதுங்களா? ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த மீட்டிங்கில் இதை பற்றி தெளிவாக பேசுவோம். வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஜோதிடத்தோடு கம்பைன் பண்ணி கேஸ் ஸ்டடியாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கோல்டன் வாழ்வியல் பரிகாரங்கள் வழங்கிய திரு தலைவர் வளர்ச்சி தினேஷ் ராஜா அவர்களுக்கு நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள்.